அன்புக்குரிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒற்றுமைக்காகவும் உலகமெல்லாம் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடிய போது அதற்கு எதிராக உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். நம் தமிழ் சமூகத்தில் எண்ணற்ற போராளிகளும் தலைவர்களும் உருவாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய அன்புக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் சமதர்ம அரசியலுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான ஆளுமை. அவர் இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை. ஆனால் அவர் தமிழ் சமூகத்தில் ஆற்றிச் சென்றிருக்கிற பங்களிப்பிற்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டி தொட்டி பகுதிகளிலும் இந்த தலைவருக்கான நினைவேந்தல் இன்றைக்கு நடைபெறுகிறது. இன்று நம்மோடு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இல்லை. அவரை பிரிந்து வாடும் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவருடைய குழந்தை செல்வமும் நமக்கான சொத்தாக அவர் விட்டு சென்றிருக்கிறார். நான் அவரோடு அவருடைய திருமணத்தில் தொடங்கி அவரோடு பல்வேறு நிகழ்வுகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தெளிந்த சிந்தனை உள்ள புரிதல் உள்ள அரசியல் அதிகாரத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய உரைகள் பல்வேறு தளங்களில் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு அரசியல் செயல்பாட்டாளரை, மிகச்சிறந்த ஒரு அரசியல் இளம் தலைவரை தமிழ் சமூகம் இன்றைக்கு இழந்திருக்கிறது. அவர் தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை, தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை, அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை ஒவ்வொரு பகுஜன் தோழர்களும் உணர்வார்கள்.